கேட்கிற கேள்வி உண்டு. அதான் நீங்க கொடுக்குற விட இப்ப வெஸ்ட்மினிஸ்டர் சட்டசபை தழுவியது யாப்பை தழுவி பாராளுமன்ற ஆட்சி, 2 பாராளுமன்ற அரசாங்க முறைதான். எதை வச்சு பாராளுமன்றம் என்ற அவர் சொன்ன மாதிரி ஒன்று சரி. அமைச்சரவை 2லயும் அமைச்சரவை இருக்கு. 3 2லயும் பிரதமர் ஆட்சி இருக்குது. 4 2லயும் நாம நிர்வாகம் இருக்கு. 5 2லயும் பொது சேவை நீதி சேவை என்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் கேட்டேன். 2 மன்றம் ஓரங்க மன்றம் ஆகுது, அதெல்லாம் கேட்குது. சிறுபான்மையர் அடிப்படை உரிமையா மாறுது, அதெல்லாம் கேட்கிறேன். நான் கேட்டது இருக்கான் வெஸ்ட்மினிஸ்டர் அவர் சொன்னமா வெஸ்ட்மினிஸ்டர் 2 மன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் ஜாப் 2 இடையிலான ஒற்றுமை கேட்டாலும் இதுதான், எடுத்துக்கொண்ட விடயம் கேட்டாலும் இதுதான். நீங்க சொல்ற விடயம் தவிர்த்து கொண்ட விடயம் என்னென்ன விடயத்தை சோல்வரி அரசியல் யாப்பிலிருந்து 72 யாப்பு தவிர்த்து கொண்ட விடயம். நான் கதைக்கிறதுல நியாயம் இருக்கா? கோபம் வருதா இல்லையே உங்களுக்கு? இல்ல சார். சொல்றேன். முதல் கேள்வியை நன்கு விளங்கி கொள்ளவும். கேள்வியை விளங்கி நீங்க சொன்னது இதோட வருதுதா? நீங்க சொன்னது தெரியுதா? அவர் ஒரு போயரா சொல்றாரு அமைச்சர் தவிர்த்து கொண்ட விடயம் என்று சொன்னா முடியாட்சி, குடியாட்சி, ஈரங்கம் என்ற சட்டத்துறை, ஓரங்கம் என்ற சட்டத்துறை, திரைமை படைத்தது, திரைமை இல்லாதது, திரைமை படைத்தது, மகாதேசாதிபதி, ஜனாதிபதி, இந்த விடயங்களை தான் நீங்க என்ன செய்வாங்க சொல்லிக் கொள்ளணும். இந்த விடயத்தை நீங்க என்ன சொன்னா சொல்லிக் கொள்ளணும். தவிர்த்து கொண்ட விடயம், எடுத்துக்கொண்ட விடயம். படிக்கிற ஒரு விதம் கேள்விகள் அளவு கான்மன் போலமா கொஞ்சம் கோபமாயிட்டாரு சொன்னா கஷ்டம். விளங்கி கொள்ளும், நல்லா விளங்கி திரும்ப பிரச்சனை அந்தினாடாப்பா. இப்போ 8வது ஷேர் ஐக்கிய அமெரிக்கா முழுமையான சமஷ்டி முறைக்கு எடுத்துக்காட்டக்கூடிய முதல்நிலை நாடாகும் ஆராய். முடிவுரை இதுக்கு எப்படி முடிவுரை எப்படி கேள்வி வந்தால் பாரகுறைவு வந்தால் முடிவுரை எப்படி சொல்லலாம்? நான் அந்த எடுத்துக்கொண்ட விடயம் தவிர்த்து கொண்ட விடயம் அதோட நீங்க முடிச்சு கொள்ளலாம். அதுக்குதான் நான் வச்சிருக்கேன். அடிப்படை வேறுபாடுகள் காணப்பட்டால 2 யாப்பில பொதுவான அம்சங்கள் காணப்படுகின்றன சொல்லி நீங்க முடிச்சு கொள்ளலாம். என்னன்னு சொல்லி அதை நீங்க முடிச்சு கொள்ளலாம். 10ஆம் பாடம் அமெரிக்க சமஷ்டி போட்டிருக்கிற. போன முறை ஏதும் கேள்வி போட்டானா நாடுகள்ல? பிரித்தானியா அந்த இதுல பிரித்தானியா போட்டதா? என்ன கேட்டாலும் சொல்ல தெரியும். 2019 இந்தியா, 2020 பிரித்தானியா. பிரித்தானிய அரசியல் யாப்பு ஒற்றையாட்சியிலிருந்து விலக காரணம் ஒற்றையாட்சி இல்ல. நான் பாஸ்ட் பேப்பர் கடிய கேட்கிறேன். நான் கருத்தரங்கு பேப்பர்ல ஏதாவது நாடு கேள்வி போட்டனானா? இல்ல இல்ல சில பிள்ளைகளுக்கு அப்படியே தொடர்ச்சியா இந்த மூஞ்ச இந்த வாய்ஸ கேட்டு கொண்டிருக்கிற நேரம் சிலது போர் அடிச்சிடும், சிலது காது செவிப்பற சோர்வடைஞ்சிடும். சார் போட்டிருக்கிறீங்க அமெரிக்க செமஸ்டர்
போடல சார். அது ஜனநாயக ஆட்சியை போட்டீங்க. சிலாக்கள் வழியா வரக சாப்பிடுறது வழியான வைத்தியனை போயிட்டு வாங்க. மயக்கத்துல அந்த மயக்கம் மயக்கம் போன முறை நாடுகள் கேள்வி போடல், அதுக்கு ஜனநாயகம் போட்டேன் போடல். இந்த முறை நாடுகள் ஒரு நாட்டை உங்களுக்கு சொல்லணும். அமெரிக்க சமஷ்டி பண்பு மிக மிக முக்கியம். அமெரிக்க சமஷ்டி பண்பு இது எம்சிக்கும் பேரு பற்றோவினாவுக்கும் எதிர்பார்க்கப்படுற ஒரு விடைய அமெரிக்க சமஷ்டி. இந்தியா வந்து அரைகுறை சமஷ்டி. 2019 ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது. இந்தியா வந்து அரைகுறை சமஷ்டி. அப்ப முழுமையான சமஷ்டியை பத்தி ஒரு கேள்வி பிள்ளைக்கு போடுவோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை தான் தூக்கி போடுவோம். முழுமையான சமஷ்டி அமெரிக்கா. தெரியும், ஆரம்ப வரலாற பாக்குற கூட்டு சமஷ்டியா இருந்த அமெரிக்கா இன்னைக்கு சமஷ்டியா நிக்குது. 13 குடியேற்றங்கள் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்கா 50 மாநிலங்களை கொண்ட ஒரு மாபெரும் மரபு ரீதியான சமஷ்டி ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. அதான் கேள்வி வடிவ அறிமுகத்துல வழியா சொல்லிக் கொள்ளணும். 13 குடியேற்றத்தோட நீங்க ஆரம்பிக்கணும் சமஷ்டி. 50 மாநிலங்களோட தற்காலத்தில் பாரி ஒரு சமஷ்டி ஆட்சி உள்ள நாடாக, மரபுக்கெல்லாம் புராதன சமஷ்டி நாடாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது. பிள்ளையிட மொழி நடதான் அறிமுகம். அவ்வாறான அமெரிக்க சமஷ்டி முழுமையான சமஷ்டி என்பதை உறுதிப்படுத்தும் காரணிகள். அதான் விட அறிமுகம். ஓகே, உறுதிப்படுத்துற காரணிகள் அமெரிக்காவில முழுமையான சமஷ்டி என்பதற்கான ஆதாரம் என்னென்னத்தை சொல்ல போறீங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று சொல்லுங்க. ஒன்று எழுதப்பட்ட அரசியலமைப்பு. எழுதப்பட்ட படித்த விஷயம் நான் சொல்லி தந்தேன். எழுதப்பட்ட அரசியல் வழக்குகள் மற்றும் மரபுகள். எழுதப்பட்ட யாப்பு எழுதப்பட்டிருந்தால் அது நெகிழா யாப்பு. அது நெகிழா யாப்பு. நெகிழா யாப்பு என்ன விளக்கம்? சட்டத்தை திருத்துற கஷ்டம் சார். யாப்பை திருத்துவது மாற்றுவது கஷ்டம். இரட்டை குடியுரிமை. வளமைகள் மற்றும் மரபுகள். மரபுகள் உறுதித்தன்மை. வலுவிறக்கம் கொள்கை. வலுவிறக்கம் தடையில் உறுதித்தன்மை கொண்டது. இல்ல ஈரங்கம் கேள்வி வந்து அமெரிக்காவினுடைய பண்பு, அமெரிக்க அரசியல் யாப்பின பண்பு இல்ல. அமெரிக்காவோட முழுமையான சமஷ்டி பின்பற்றுகின்றது. அதற்கு எடுத்து காட்டக்கூடிய உதாரணம் அமெரிக்கை சமஷ்டி பண்பு. பண்பு 15 இருக்கலாம், அந்த 15ஐயும் சமஷ்டி பண்பு கொண்டு வரைகிறார். எழுதப்பட்ட ஜாப்பு ஒரு சமஷ்டியின் அடிப்படை பண்பு. சமஷ்டி நாடுகள பெரும்பாலான ஜாப்பு எழுதப்பட்டிருக்கு. அதே நேரம் நெகிழாத்தன்மையுடையதா இருக்கு. ஏன் அமெரிக்க ஜாப்பு நெகிழாத்தன்மையுடையதா? அமெரிக்க ஜாப்பை திருத்துற மாத்திரன்னு சொன்னா மத்திய அரசின் 3/2 பெரும்பான்மை வேணும், மாநில அரசுகள 4/3 பெரும்பான்மை வேணும். ஆகவே கஷ்டம். மரபு சமஷ்டி மரபுகள் அங்கு காலங்காலமா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எப்ப வரையப்பட்டது ஜாப்பு 1789 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1789ஆம் ஆண்டு அமெரிக்க ஜாப்பு உத்தியோகபூர்வமா நடைமுறைப்படுத்தப்பட்டது. சமஷ்டி பாரம்பரியத்திலிருந்து இன்னும் விலகல. இரட்டை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை என்று சொல்லக்கூட 6வதான இது அரசாங்கம். இது அரசாங்கம். மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு. இது எங்க இருக்கு? சமஷ்டியில இருக்குது. ரெண்டு அரசாங்கங்கள் தான் குடியுரிமையத்தினருக்கு இரட்டை குடியுரிமை. முதலாவது மத்திய அரசு குடியுரிமை பெறணும். அடுத்தது எந்த மாநிலத்துல வசிக்கிறீங்களோ அந்த மாநிலத்துல குடியுரிமை பெறணும். சொல்லுங்க சார். இந்தியால வந்து இரட்டை குடியுரிமையா சார் இருக்கு? அதாவது மாநில இந்தியாவில ஒற்றை குடியுரிமை.
அது அரைக்குறை சார் அதுவும் சரி. அது அரைகுறை சமஸ்டி. இந்தியாவுல வந்து ஓகே இந்தியாவுல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அரைகுறை சமஷ்டி. இந்தியா வந்து முழுமையான சமஷ்டின்னு சொல்றத அரைகுறை சமஷ்டி. ஏழாவது தம்பி மெசேஜ் பண்ணியிருக்காரு, நீதித்துறை சுதந்திரம். நீதித்துறை சுதந்திரம் இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே நீதி புனராய்வு அதிகாரம் இது காணப்படும். அதிகார பிரிப்பு நீதி புனராய்வு அதிகார பிரிப்பு அதிகார பிரிப்பு ரைட். ஒன்பதாவது அதிகார பங்கீடு. எத்தனை வழிமுறையில் அதிகார பங்கிடப்படுது அமெரிக்காவில? 3 வழிமுறையில். என்ன? மத்திய அரசுக்குரிய அதிகாரம், மாநில அரசுக்குரிய அதிகாரம், ஒத்தியங்கும் அதிகாரம். ஒத்தியங்கு கட்டிடம். மத்திய அரசு முக்கியமான அதிகாரத்தை எடுத்துட்டு எஞ்சிய அதிகாரத்தை ஆறு கொடுக்கோ மாநிலத்துக்கு. ரெண்டுக்கு பொதுவான அதிகாரம் தான் ஒத்தியங்கு. 3 வகையில அதிகாரம் பிரிக்கப்படுது. அது இந்தியாவிலேயே மட்டும்தான், அமெரிக்காவிலேயே. அப்ப அதிகார பங்கீடு சரியா இருக்கும் ஒரு சமஷ்டியில. அமெரிக்காவில இருக்கு. 10வது அவங்க சொல்லுங்க பாப்போம். மன்றம். அமெரிக்க 2ஆம் மன்றத்தை எப்படி சொல்லுவா? செனட் சபை. மொத்தம் எத்தனை பேர்? 100 பேர். 50 மாநிலத்தின்படி சமன் 100. விஷயம் 435 பேர் பிரதிநிதிகள் சபையில் காணப்படுகிற. மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது எது? செனட் சபை. இந்த செனட் சபை என்ற வசனம், அமெரிக்கான்ற வசனம் புதுசா கேள்விப்படுறாங்க. இதுக்குள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது நான் ஏர்லியா படிப்பிச்ச விஷயம் கிளாஸ்ல உழுப்பே இருக்கு. 2ஆம் மன்றம் செனட் சபை என்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்து? அமெரிக்காவில் இருக்கிற 50 மாநிலத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துது. ஒரு மாநிலத்தில இருந்து 2 பேர் படி தெரிவு செய்யப்படுறாங்க செனட் சபைக்கு. மாநிலங்களுக்கு இடையில என்ன நடக்குது? சமத்துவம். இப்ப அலாஸ்கா மாநிலத்திலிருந்து 2 வாஷிங்டன் மாநிலத்திலிருந்து 2 தான், கலிபோர்னியா மாநிலத்திலிருந்து 2 தான், வெர்ஜீனியா மாநிலத்திலிருந்து 2 தான். அப்ப மாநிலங்களுக்கு இடையே என்ன நடக்குது? உறுப்புரிமை ரீதியா சமத்துவம் வருகிறது. இது எல்லாமே வந்து சமஷ்டி எடுத்து காட்டக்கூடிய பண்பு. ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டு நீங்க ஒரு 3-4 வரியில விளக்க வேண்டி வரும். அமெரிக்க சமஷ்டி பண்பு இதுக்கு ஒரு கிளாஸ் போட்டு உங்களுக்கு தனியா படிப்பிச்சிருக்கேன் தானே? இல்ல, அது ஒரு ரிவிஷன் மாதிரி தான். உங்களுக்கு படிச்ச விஷயங்கள் வரக்குள்ள கொஞ்சம் வேகத்தை கூட்டுவேன். அப்ப அமெரிக்க சமஷ்டி கேட்டா நீங்க அழகா வடிவா எடுத்து சொல்லலாம். ஏன்னு சொன்னா இந்த கேள்வியை நான் போட்ட காரணம், இந்தியா அரைகுறை சமஷ்டி வந்திருக்கு 2019. முழுமையான சமஷ்டி தொடர்பா கேள்வியை கொடுப்போம் பிள்ளைகண்டா அமெரிக்க சமஷ்டியை தான் எடுக்கணும் தூக்கி. இன்னும் கேள்வி இருக்கு மத்திய மாநில அரசு தொடர்பு. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேப்பர்லயும் நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க. ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க. இப்ப பிரிண்ட் எடுத்து டைம் கிடைக்கிற நேரம் அந்த செமினார் அந்த கேள்வி பேப்பர்களை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்களா. 2 பேப்பர் பிடிக்கணும். பிரிண்ட் எடுத்து வைக்கணும். அதே நேரம் அந்த வீக்குக்குள்ள முடிக்கும். வார கருத்தரங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைண்டா இந்த வீக்குக்குள்ள, இந்த வார வீக்குக்குள்ள இதுல இருக்கிற பரப்போட முடிச்சிடணும். முடிச்சுதானே வாரீங்க? நாங்க ஆன்சர் எழுதி வச்சிட்டோம். வெரி குட். சில பிள்ளைகள் அதுக்கு ஆன்சர் எழுதி ஃபுல்லா வச்சிருக்கீங்க. ரைட். இதுக்கு முடிவுரை எப்படி சொல்ல வைங்க? மேற்குறிப்பிட்ட பெரும்பாலான நாடுகளில் சமஷ்டி ஆட்சி முறை பின்பற்றப்பட்டாலும் அமெரிக்காவில் பின்பற்றப்படுகின்ற ஓர் தூய சமஷ்டி போன்று
ஏனைய நாடுகளை போலல்லாது அமெரிக்காவில் பின்பற்றப்படுவது ஒரு தூய சமஷ்டி. தூய சமஷ்டி. இன்றைக்கு சமஷ்டிக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு முக்கிய நாடு அமெரிக்கா என்பது மேற்குறிப்பிட்ட பண்புகளை பார்க்கும் போது எமக்கு தென்படுகின்றது. 1789 ஆரம்பிக்கப்பட்ட அந்த சமஷ்டி அரசியல் யாப்பு 27 திருத்தங்களோடு தற்காலத்தில் காணப்படுகின்ற பாரிய சமஷ்டி ஆட்சி கொண்ட நாடாக அமெரிக்கா திகழ்கின்றது. மொழி நடைதான் மேல சொன்னதை வச்சுக்கொண்டு ஒரு முடிவு வந்து முடிக்கிறார். சமஷ்டி பண்பு, அமெரிக்க சமஷ்டி பண்பு 10 புள்ளி. இப்ப இந்த பொய்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா விலைக்கு வர தெரிஞ்சு போறோம். நான் நோட்ஸ் போட்டிருக்கேன் வெளியாது. எத்தனையாவது கேள்வி? சார் எனக்கு அறிமுகத்தை கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அமெரிக்க சமஷ்டியில அமெரிக்காவோட சமஷ்டிக்குரிய அறிமுகம் தேவையானவர்கள் ஒரு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உலகளாவிய ரீதியில் மரபு ரீதியானது முழுமையானதுமான சமஷ்டி ஆட்சி முறையினை நடாத்துகின்ற ஓர் நாடாக அமெரிக்கா திகழ்கின்றது. பதிமூன்று குடியேற்றங்களுடன் ஆரம்பமான அமெரிக்கா தற்போது 50 மாநிலங்களை கொண்ட ஒரு பாரிய சமஷ்டி நாடாக இந்நாட்டினுடைய சமஷ்டி பண்புகளை உறுதிப்படுத்துகின்ற அடிப்படை அம்சங்களாக அல்லது பண்புகளாக கீழ்வருவனவற்றை சுட்டி காட்ட முடியும். அறிமுகத்திலிருந்து கீழே விடைக்கு வர அந்த பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நீங்க தொடர்பில் போகணும். அறிமுகம். ரைட்? ஓகே. அடுத்த கேள்வி. இது 10வது கடைசி கேள்வி. என்ன பேர் இனி வாரது? ஓ சார், 10வதுல முதலாவது பொதுக்கொள்கை முக்கியத்துவம். ஓ ரைட். டக்குனு போமா. டைம் கொஞ்சம் குறையத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் போறது தெரியல. ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓ சார். ரைட். 12 கிளாஸ் இருக்கிறார்கள் இல்லை சார்.
ரைட். ஓம் சார். 10ஆம் வினாவுல பொது கொள்கை. போன செமினார்ல பொது கொள்கைக்குள்ள என்ன கேள்வி பார்த்தோம்? பொதுக்கொள்கை வட்டம். வாழ்க்கை வட்டம். இது என்னது? பொது கொள்கையின் முக்கியத்துவம் அல்லது பொது கொள்கையினுடைய வகிபாகம். பொது கொள்கையின் முக்கியத்துவம், வகிபாகம், அவசியம். அப்ப பொது கொள்கைன்னு சொன்னா என்னன்னு சொல்லுங்க. போன கிளாஸ் வடிவா சொல்லி தந்திருக்க மாணவர்களுக்கு. பொது கொள்கை வாழ்க்கை வட்டம் படிப்பில உள்ள தான் சொல்ற தொடர்ச்சி ஒன்றை கொண்டு தொடர்ச்சியா கண்டினியூவா செமினார்ல இருந்து கொண்டு வாரார்களுக்கு பொது கொள்கை என்று போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பொது கொள்கைக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும். பொது கொள்கைக்குரிய விளக்கம். பொது கொள்கை என்னன்னு தெரியும் உங்களுக்கு என்ன? பொதுமக்களின் நலன் சார்ந்து அரசாங்கத்தினால் உருவாக்கப்படும் கொள்கை. உருவாக்குறது யாரு? அரசாங்கம். அதை நடைமுறைப்படுத்துறது யாரு? பொதுத்துறை நிர்வாகம். உருவாக்குறது அரசாங்கம், உருவாக்கி எங்க கொடுக்கும்? நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். அதை நடைமுறைப்படுத்துங்க. அப்ப நடைமுறைப்படுத்துறது நிர்வாகம். இதுக்கெல்லாம் அவசியத்துக்கெல்லாம் என்ன? அந்த ஒரு அறிமுகத்தை கொடுங்க. பொது கொள்கை என்பது அன்றாடம் சமுதாயத்தில் இடம்பெறுகின்ற பொதுமக்களின் நலன்களையும் பிரச்சனைகளையும் மையமாக கொண்டு உருவாக்கப்படுகின்றது. இதனை உருவாக்குகின்ற முக்கிய தரப்பாக அரசாங்கம் காணப்படுகின்றது. இவ்வாறு அரசாங்கம் உருவாக்கப்படுகின்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் ஸ்தாபனமாக பொதுத்துறை நிர்வாகம் காணப்படுகின்றது. இப்பொது கொள்கையின் முக்கியத்துவம், முக்கிய அம்சங்கள், இதனுடைய வகிபாகம் என்னென்று பார்க்கிற நேரம் அறிமுகத்தை கொடுத்து வாங்க. இது ஒரு 2-3 கிளாஸ் போக நீங்க என்ன செய்வீங்க? இந்த பழக்கத்துக்கு வந்துடுவீங்க. அந்த அறிமுகம் சொல்றது உங்கள்ட்ட இருந்து தான வாரமாய் வந்துடும். முக்கியத்துவம் சொல்லுங்க பாப்பா. முக்கியத்துவம் சமூக இருப்பு தொடர்பாக பொதுக்கொள்கை முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒன்று சமூக இருப்பு. சமூக இருப்பு தொடர்பான சமூகத்தின் உடைய அடிப்படை தேவைகள், அடிப்படை தேவைகள், சமூகத்தினுடைய பொதுநல, சமூகத்தின் இருப்பு மாதிரி ஒரு அரசாங்கத்தில இருப்பை சொல்லிக் கொள்ளலாம். அரசாங்கத்தில இருப்பு இப்ப இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் பொதுமக்களுக்கு நலனான கொள்கையை உருவாக்குனா அடுத்த வருஷமும் கொண்டு வரலாம். அரசாங்கத்தின் நிலைத்திருப்புக்கு முக்கிய காரணம் பொது கொள்கை. இப்ப இலங்கையில உருவாக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள பொது கொள்கை சொல்லுங்க பாப்பா. உதாரணம் கோவிட்-19 மாஸ்க் போடுறது, சமூக இடைவெளி, திருப்பி வந்துட்டேனே. ஓம் சார். டெல்டா முக்கியமான ராணுவ தளபதி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு என்ன நடக்குது? பொது கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கு. பழையபடி அரச நிகழ்வுகள் தடை செய்யப்படுகிறது. திருமண நிகழ்வு 25 பேரோட வருகிறது. பயண கட்டுப்பாடு வரையறுக்கப்பட்டிருக்குது. அரச நியமனங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் யாருக்காக? பொதுமக்கள நன்மைக்காக அரசாங்கம் கொண்டு வந்த பிரதானமான கொள்கைகள், பொது கொள்கைகள். அடிக்கடி சொல்லுது, கைய கழுவுங்க, மாஸ்க போடுங்க. அப்படி மாஸ்க் போடுறன்றது எப்பயோ வந்த பொது கொள்கை. இதெல்லாம் என்னத்துக்காக? மாஸ்க் போடுங்கன்னு சொல்லுது அரசாங்கம். ஏன்? உங்களோட நலனுக்காக, சமுதாயத்தின் பொது நலனுக்காக. சில கொள்கை மக்களை பாதிக்கும். அப்படி பாதிக்கிற நேரம் அரசாங்கத்தை மக்கள் சில நேரம் விரும்ப மாட்டாங்க. anger அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை உயருது அல்லது அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைக்கப்படலை, தொடர்ந்தும் அப்படியே இருக்கு என்று அந்த கொள்கை மக்கள் மத்தியில் ஒரு பாதிப்பை கொண்டு வரும். சடுனா அரிசிக்கு விலையை கூட்டிட்டாங்க என்று சொன்னா
இந்த காலகட்டத்துல அது பிரச்சனையை கொண்டு வரும். அரசாங்கத்துல அந்த கொள்கை, விலை கூட்டுற அந்த கொள்கை பொதுமக்களை பாதிக்கும். பாதிக்கக்குள்ள மக்கள் அரசாங்கத்தை வெறுப்பாங்க. வெறுக்கக்குள்ள அந்த அரசாங்கம் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. அதைத்தான் சொல்லுவார், அரசாங்கத்தின் இருப்பை தீர்மானிக்கும் மக்களோட பொது நலனை அடிப்படையாக கொண்டு சமூகத்தின் இருப்பு தொடர்பாக அக்கறை செலுத்துது. வேற சில பொது கொள்கை மக்களை பங்கு பெற்ற செய்யுது. சோசியல் சர்வீஸ் நீங்க செய்ய வழிகிடுவீங்க தெரியுமா? சமூக சேவை செய்யறீங்களா? செய்யறீங்களா? என்ன சார் சோசியல் சர்வீஸா? ஓ, சோசியல் சர்வீஸ், சமூக சேவை. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வீடு வீடா போயிட்டு அந்த COVID-19 ஸ்டிக்கர் ஒட்டணும். இதுக்கு உயர்ந்த அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வரலாமா? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இருக்கிற அதிகாரிகள் போய் விடலாமா? இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு கிளப்பை பிடிப்பாங்க. கிளப்பை பிடிச்சி அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. அந்த பொது கொள்கையில நாடு கூடாகவோ ஒவ்வொரு வீடு வீடா ஸ்டிக்கர் ஒட்டணும், இது அரசாங்கம் சொல்லி இருக்குது. அந்த பொது கொள்கையை நீங்க செயற்படுத்துறது யாரு? மக்கள். நீங்க கலந்து கொள்றீங்க. சில அந்த ஊசி போடுற அந்த டியூட்டிகளாம் சில ஏரியாவுக்குள்ள இருக்கிற அந்த முக்கியமான ஆட்கள், பெரிய பெரிய ஆட்கள் தான் போவாங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்லி. சரியா, அதுக்கு உதாரணம் நான் விளக்கி சொல்றேன். மக்களோட பங்கு பெற்ற. அஞ்சாவது வேற என்ன பொது கொள்கையில முக்கியத்துவம்? நல்லாட்சி. நாட்டில் நல்லாட்சியை நிலைநாட்டுறதுக்கு பொது கொள்கை முக்கியம். ஒரு சமாதானம், ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டுறது. அடுத்தது வினைதிறன். வினைதிறன் ஆற வினைதிறன் அரசாங்கத்துல வினைதிறனை வெளிக்காட்டுது. நாட்டுல கோவிட் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் என்ன செய்தது? வினைதிறனான செயற்பாடு செய்து பாதுகாப்பு, சுகாதார வசதி. அரசாங்கத்தில வினைதிறனான செயற்பாட்டை அறிஞ்சு கொள்ளலாம் பொது கொள்கையிலிருந்து. பொறுப்பு கூற வைக்குது. பொறுப்பு கூற உருவாக்கப்படுகிற பொது கொள்கை யாருக்காக? பொதுமக்களுக்காக. நாளைக்கு அவர்களுக்கு பாதகமாக விளையும் பட்சத்தில் பொறுப்பு கூற. பொறுப்பு கூற, பொறுப்பு கூறுதல். அடுத்தது சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். 9வது லஞ்ச ஊழல். லஞ்ச ஊழல் செயற்பாடுகளை இல்லாதொழிக்குது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் இதை சொன்னேலாது. பொது கொள்கை இலஞ்ச ஊழல் செயற்பாடுகளை இல்லாதொழிக்குமா? வெளிப்படை 10வது. ஏன் என்று சொன்னா அது வெளிப்படை தன்மை தான் பொது கொள்கை. வெளிப்படை தன்மை. பொது கொள்கை அனைவருக்கும் பொதுவான. நீங்க மட்டும்தான் மாஸ்க் போடணும், மாணவர்களாகிய நீங்க மட்டும்தான் மாஸ்க் போடணும், நான் போடக்கூடாது. அப்படி இருக்கா தம்பி? இல்ல சார். எல்லாரும் சமம். பொது கொள்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானது, சமமானது. மக்களோட பொது வாழ்க்கையை அபிவிருத்தி செய்யக்கூடியது, டெவலப் பண்ணக்கூடியது. இது உங்களுக்கு வாங்கி வந்த மாதிரி, உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி சொல்லி கொண்டு போகலாம். 10 புள்ளி பாருன்னா 10 புள்ளி. 11வது யூனிட்ல இருந்து போன செமினார்ல ஒரு கேள்வி பொது கொள்கை வாழ்க்கை வட்டா. 2வது கேள்வி பொது கொள்கையின் முக்கியத்துவம், வகி பங்கு. பண்புகள் கேட்டாலும் இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஒரு நாட்டுல உருவாக்குறது, நடைமுறைப்படுத்துறது, ஆறாறு வடிவா தெரிஞ்சு வச்சுக் கொள்ளணுமா? ரைட். கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி. பேப்பருக்கு போமா கொஞ்சம். பாஸ் பேப்பர்ல என்ன? சரி சார். ஆம் சார்.
நான் கொஞ்சம் இருக்கிறேன் கதிரையில ஒண்ணு இருந்து இப்ப பேப்பரை காட்டணும் படிச்ச விஷயத்துக்குள்ள பேப்பரை கொஞ்சம் பார்க்கணும். ஓகே ரைட் 2019 ஆண்டு பேப்பர் தெரியுதானே இந்த எல்லாருக்கும்? சார் 2019 ஆண்டு நாங்க படிச்ச அரசாங்கம் இப்படி கேள்வி வந்திருக்கேனே படியா பாருங்க. இது சின்ன பிள்ளையும் இந்த MCQ செய்துட்டு போகும். இப்ப அப்படியே சொல்லுங்க பாப்போம். பொருத்தமான கூற்று அரசின் ஒரு பிரதான மூலக்கூறு மூன்றாவது சார். மூன்றாவது சார். மூன்றாவது சார். வெரி குட். மூன்றாவது நீங்க என்ன செய்றீங்க? மூன்றாவது அப்படியே சொல்லி காட்டுறீங்கன்னு. மூன்றாவது படியா சொல்லி காட்டலாம். பொருத்தமான கூற்று நாங்க பார்த்த நம்மள படிக்கக்குள்ள பார்த்த நம்ம அரசின் ஒரு பிரதான மூலக்கூறு ஆகும் அரசாங்கம். நிச்சயதாவளவுக்குள்ள சரிதானே? கொஞ்சம் படியா நம்ம படிக்கிறத தெளிவா படிச்சுட்டோம்டா என்ன நடக்கும்? ஈஸியா கொடுத்து கொண்டு போகலாம். சரிதானே? ரைட். அடுத்த கேள்விக்கு வர ஒவ்வொன்றா தான் காட்ட வேண்டியது. கொஞ்சம் சிரமம் தான். என்ன செய்யற? நான் டூல்டர் ஒன்றுக செட் பண்ணி எடுக்கையும் இல்லை. ரெண்டாவது MCQ பாருங்க. பொதுக்கொள்கை. இந்த இப்ப படிச்ச விஷயம் பொதுக்கொள்கை. அதுல பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உபாயங்களை தீர்க்கிறது. ஒரு தியரியே நீங்க சரியா படிச்சிட்டீங்கன்னா உங்களை MCQல ஒருத்தர அசைக்கலாம். இத பாருங்க. அப்ப இப்ப கரண்டா நான் உங்களுக்கு இத இந்த பொதுக்குழு ஒரு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் வச்சா நீங்க செய்ய மாட்டீங்க. இப்ப விளங்கப்படுத்தி போட்டு இப்பயே அந்த MCQ காட்ட கூட உங்களுக்கு இலக்குவா இருக்கு. சரிதானே? பொதுக்கொள்கை என்பது பொருத்தமானது பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான உபாயங்களை தீர்மானிக்குது. கோவிட் பிரச்சனையே என்னென்ன உபாயங்களுக்குறாக தீர்மானிக்கலாம். நான் சொல்லி தந்ததை நீங்க வச்சுக்கொண்டு நீங்க வழியா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். உபாயமாக்கம். அடுத்ததுக்கு போ. மூன்றாவது பாப்பா என்ன கேள்வி? டொனமூர் யாப்பு பாருங்க. நம்ம அடிச்ச விஷயம் அப்படியே வந்திருக்குது. டொனமூர் சீர்திருத்தம் தொடர்பான பிழையான கூற்றை தெரிவு செய்யட்டா. எது? 5வது சார் அமைச்சர்கள் சபையில் கூட்டு பொறுப்பு என்ற தத்துவத்தை அறிமுகம் செய்தது. டொனமூர் அமைச்சரவையில எத்தனை பேர் இருந்தவங்க மொத்தமா? 10 பேர். அந்த 10 பேரும் 2 குழுவா பிரிஞ்சு செயற்பட்டவங்க. என்ன 7 அமைச்சர்களும் 3 அரசு 3 வெளிநாட்டு குழுவாகவோ பிரிந்து செயற்பட்டனர். QC குறை கூட வழியா சொல்லி இருந்தாரு. என்னவா? மந்திரி சபைக்குள் இன்னும் மந்திரி சபை சொல்லி அவை கூட்டு பொறுப்பு இருந்ததா? இல்ல. பிள்ளையான கூட்டு 5வது. விளங்கிட்டு தானே? 15 போட நான் போல்டராவே செட் பண்ணி போடுறேன். நீங்க என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் டைம் தானே வருது. 2 3 4வது அமெரிக்க அரசியல் திட்டம். இப்ப சமஷ்டி துறவா பார்த்து நம்ம என்ன அமெரிக்க சமஷ்டி. 2வது சகல மாநிலங்களும் சமமான அதிகாரத்தின் அனுபவிப்பு. இப்ப சொன்ன அமெரிக்காவுல 50 மாநிலம்
50 மாநிலத்திலிருந்து ஐம்பது. 2 படி சமமான உரிமை இங்க வந்திருக்குது. சகல மாநிலங்களும் சமமான அதிகாரத்தை அனுபவிப்பதில் வந்திருக்கு. டிரெக்டா பார்த்தோன்னே சிலது என்ன நடக்கும் விட வரும். அமெரிக்காவுல மாநிலங்களுக்கு இடையில என்ன சமத்துவம் பேணப்படுவது. சரிதானே? இப்ப பாருங்க, படிக்கிறது சரியா நீங்க விளங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம்